இன்றைக்கி இந்த முழு சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா 82 நிமிஷம் நீடிச்சிருக்க போகுது. இது ஒரு வானியல் நிகழ்வு, ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த நிகழ்வை நம்ம வந்து ரசிக்கணும். அதை விடுத்து இதை பற்றி நிறைய மூட நம்பிக்கைகள் உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. உதாரணமாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது ஒரு பாம்பு விழுங்குது, சந்திரனை சூரியனும் பாம்பு விழுங்குது. இந்த பாம்பு விழுங்கும்போது அது மறைக்கப்படுது, அதனால தான் சந்திர கிரகணம் ஏற்படுது. ஆனால் அறிவியலாளர்கள் பார்த்திங்கன்னா அதை வந்து மறுக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அறிவியலாளர்னு சொல்லக்கூடிய ஆரியப்பட்டாவிலிருந்து எல்லாருமே இது என்ன சொல்கிறாங்க, இது ஒரு நிழல்களின் விளையாட்டு, இது ஒரு ரிஃப்ராக்ஷன்லாம் நடக்கிற ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டை வந்து தங்களுடைய கருத்துக்களை அதன் மேலே ஏற்றி, மதம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ இனம் சார்ந்தோ அதன் மேலே ஏற்றி அதை ஒரு மூட நம்பிக்கையாக நம்ம கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு ஆரியப்பட்டாவிலேருந்து எல்லா சயின்டிஸ்ட்டும் அறிவியல் வல்லுநர்களும் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன அதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, பொதுமக்கள் மத்தியில் என்ன ஒரு இது இருக்குன்னா, சாப்பிடக்கூடாது, அந்த டைமில் தர்பையை போட்டு வச்சுருக்கணும், எந்த பொருளையும் ஓப்பனில் வச்சுருக்கக்கூடாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், சதய நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் வெளியில் வரக்கூடாது. இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் வந்து மிகப்பெரிய ஒரு வீச்சாக மக்கள் மத்தியில் போகுது. அப்படிலாம் கிடையாது. ஒரு காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் நிலாசோறு சாப்பிட்டாங்க. அப்போ செப்டம்பர் 7 அதே மாதிரி வெளியில் வந்து எல்லாருமே கூடி நிலாசோறு சாப்பிட்லாம். இந்த சந்திர கிரகணம் எந்தவித பாதிப்பையும் மக்களுக்கு ஏற்படுத்தாது. அதை சொல்கிறதுக்காகத்தான் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் 3 நிறுவனங்களோடு சேர்ந்து நம்ம என்ன இருக்கிறோம்னா, எனக்கு பக்கத்தில் டாக்டர் மஞ்சரி உட்காந்துருக்குறாங்க. அவங்க இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் தேமொழி சொல்லி வந்திருக்காங்க, தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோடைய முக்கிய ஒரு ஆளுமை. அவங்க தொடர்ந்து தன்னுடைய துளிருங்கிற ஒரு இதழில் வந்து கட்டுரைகள் எழுதிட்டு வர்றாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரி, அவரும் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து வந்திருக்கிறாரு. இங்கே சிஆர்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி, ஒரு ஆளுமை. அவர் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய முன்னாள் ஆளுமையாக இருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகுல் பர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ்லேருந்து வந்திருக்கிறாரு. சுரேந்திரநாத், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸில் வந்திருக்காரு. இவங்க எல்லாமே தங்களுடைய கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சிஆர் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. சொல்லுங்க. சென்ட்ரல் அன்பார்ந்த பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய 7ஆம் தேதி முழு சந்திர கிரகணம் நடக்க போகுது. இது ஒரு முக்கியமான நிகழ்வு, அவ்வளோதான். ரொம்ப ரேரஸ்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வருடத்தில் 2-3 சந்திர கிரகணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இது வந்து முழு சந்திர கிரகணமாக நடக்க போகுது. இதை பற்றின ஏராளமாக எங்களுடைய பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்கள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க, மற்றவர்கள் ஜோதிடக்காரர்கள் இன்னும் மத நம்பிக்கை உள்ளவர்களெல்லாம் இதை வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான நிகழ்வு. இதை அவசியமாக எல்லோரும் பார்க்கணுங்கிறது ஒன்று. நாம் எல்லாம் ரொம்ப மினியேச்சராகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பூமியில் உள்ள மரம், நிழல் அல்லது வந்து ஒரு பில்டிங் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரம்மாண்டங்களை நாம் எப்போதுமே பார்த்ததில்லை. அப்போ சூரியன் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு வாயுக்கோள். இந்த வாயுக்கோளை பூமி சுற்றி வருது, கிட்டத்தட்ட 9.5 கோடி மைல்களுக்கு அப்பால் சுற்றி வருது. இந்த பூமியை வந்து சந்திரன் சுற்றி வருது, கிட்டத்தட்ட ஒரு 3,84,000 கிலோமீட்டருக்கு தள்ளி சுற்றி வருது. இப்படி ஒன்றை ஒன்று சுற்றி வரும்போது வருடத்தில் ஒரு 2-3 தடவைகள் ஒரு நேர்கோட்டில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த சந்திர கிரகணம் நிகழும். ஸோ இது வந்து அறிவியல் மட்டத்தில் இது சாதாரண ஒரு நிகழ்வு தான். ஆனால் ஜனங்கள் மத்தியில் ஒரு பீதியை கிளப்பக்கூடியதாக ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ இந்த பிரம்மாண்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா,
இந்த சூரியனுக்கு முன்னால் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதுக்கு ஒரு நிழல் இருக்கும். அதே போல் பூமி நிற்கும் போது அதுக்கும் ஒரு நிழல் உண்டு. அந்த நிழல் வந்து கிட்டத்தட்ட 14 லட்சம் கிலோமீட்டர் நீளத்துக்கு போகிறதுக்கான போகும், அவ்வளோ நீளமான நிழல். ஆனால் சந்திரன் வந்து ஒரு 3,84,000 கிலோமீட்டருக்குள்ளே அதாவது தள்ளி பூமியை சுற்றி வருது. ஸோ இதனால் அந்த நிழலுக்குள் இந்த சந்திரன் பூந்து போகும்போது இந்த கிரகணம் ஏற்படுது. கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி 82 நிமிடங்கள் இந்த கருநிழலுக்குள் இந்த சந்திரன் பூந்து போகும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் சந்திர கிரகணம்னு சொல்கிறோம். ஆனால் இதை பற்றின தவறான நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் இருந்து வருது. வீட்டில் வந்து யாரும் வெளியில் வரக்கூடாது, கர்ப்பிணிகள் வெளியில் வரக்கூடாது, தண்ணி தொட்டிகளை மூடி வைக்க வேண்டும், சாப்பிடக்கூடாது, கோயில்களுடைய நடைகளை சாத்த வேண்டும், கிரகணம் முடிஞ்ச உடனே அதை கழுவி விடணும், இப்படியெல்லாம் பல விவரங்கள் சொல்லப்படுது. இதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. அதனால் நாம் என்ன பண்ணோன்னா அதை வந்து நம்ம குடும்பங்களோடு வந்து இந்த நிகழ்வு, அற்புதமான நிகழ்வை பார்க்கறதுக்கான ஏற்பாடு அந்தந்த இடங்களில் செய்யணும். அவங்கவுங்க வீட்டு மாடிகளில் வந்து கூட பார்க்கலாம். ஸோ இது அன்னைக்கு வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் பல இடங்களில் கிரகண விருந்து நடத்துகிறாங்க. பல இடங்களில் டீ பார்ட்டி நடத்துகிறாங்க, பல இடங்களில் சாப்பிட்றாங்க. இது கடந்த காலத்தில் நடந்த கிரகணங்கள் போது பல இடங்களில் இந்த மாதிரியான விருந்தெல்லாம் வைக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டவங்களுக்கு எந்த விதமான விஷமாகல உணவு, அவங்களும் நல்லா தான் இருக்காங்க, வெளியில் வந்தவர்களும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து பெருசாக யாரும் கருதக்கூடாது, எல்லோரும் வந்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். Subscribe to One India and never miss an update.